பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து, நம்மை நடத்தி, நம் தேவைகளை சந்தித்த, நம் குறைவுகளை நிறைவாய் மாற்றின கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். கிருபையாய் இந்த புதிய மாதத்தை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அவரோட கையில எடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறீர்களா? உங்க வேலையில நீங்க தோற்று போயிருக்கிறீர்களா? உங்க படிப்புல நீங்க தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்க ஊழியத்துல ஒரு பெரிய தோல்வி நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? தாழ்வு மனப்பான்மையால துவண்டு போயிருக்கிறீர்களா? மற்ற மனிதர்களோட தவறான வார்த்தையினால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களைத்தான் அவருடைய கையிலே பயன்பட போகிற பாத்திரமாக மாற்றப் போகிறார். இந்த களிமண் குயவன் கையிலே எப்படி வந்தது? அது அதுவாக வரவில்லை, மற்றவர்கள் கொண்டு வரவும் இல்லை. இந்த குயவனே தன்னுடைய கரத்தினால அந்த களிமண்ணை எடுத்து அவரது கரத்தில் வைத்து அதை வணைந்து பயன்படுகிற பாத்திரமாக மாற்றினார். அதே போல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை தன்னுடைய கைகளில் எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாக உங்களை உருவாக்க போகிறார். பாருங்க, குயவன் மட்டும்தான் இந்த களிமண்ணை களிமண்ணாக பார்க்காதவர். மற்ற எல்லாரோட கண்களுக்கும் இது சாதாரண ஒரு மண்ணாகத்தான் தெரியும். ஆனா குயவனோட பார்வை வித்தியாசமானதா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வித்தியாசமானதா இருக்கிறது. மற்ற மனிதர்களைப் போல அல்ல, உங்களை குறை சொன்னவர்கள் அல்ல, உங்களை புறந்தள்ளினவர்கள் அல்ல. கர்த்தருடைய பார்வை உங்க மேல வேறு விதமாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் அந்த களிமண்ணை மிதிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் அந்த களிமண்ணை கண்டும் காணாத போயிருப்பாங்க. இந்த களிமண்ணுக்கு மதிப்பே இல்லை. ஒரு களிமண் வேல்யூ எப்ப தெரியுங்களா? குயவன் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான். இன்றைக்கு தேவன் உங்களை அவரோட கரங்கள் எடுக்க போறாரு. இதுவரைக்கும் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கரத்துல நீங்க போகும் பொழுது உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை நீங்க மாத்திரமல்ல, மற்றவர்களும் இதை அறிந்து கொள்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, குயவன் கையிலே இருப்பது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். குயவன் களிமண்ணை கையில வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு திடீர்னு அது பாத்திரமாய் மாறாது. அதை அவர் பாத்திரமாகவே பார்க்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு என்பதை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. மற்றவங்களை உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறத குறித்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கலை, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட அழகு இல்லை, இந்த எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை வேறு விதமாய் பார்க்கிறார். இந்த மண்ணை அந்த கண் வேறு விதமாய் பார்க்குது. அந்த அழகான கண் உங்களை பார்த்துடுச்சுன்னா, உங்களை கரத்தில் ஏந்துடுச்சுன்னா, உங்களோட வேல்யூ விலை மதிப்பில்லாததாய் மாறிடும். ஏசாயா 49வது அதிகாரத்தில் 16வது வசனம் இப்படியா சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார். உங்களோட ஃபியூச்சர் என்ன என்பதை கர்த்தர் வரைந்திருக்கிறார். கர்த்தர் எப்போது உங்களை அவருடைய கரங்களில் எடுக்கிறாரோ அன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். யோசேப்பு எகிப்தை பார்ப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எகிப்தின் அதிபதியாய் யோசேப்பை பார்த்தார். அதே போல எரேமியா தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் பார்த்தார். அது மாத்திரமல்ல, சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே சபையை கட்டுகிற பவுலாய் தேவன் அவனை பார்த்தார். இதுதான் கர்த்தர் பார்வைக்கும் மற்றவர்களோட பார்வைக்குமான வித்தியாசமாய் இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறீங்களா? மற்றவங்க சொன்ன வார்த்தையை குறித்து யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கிறது. எல்லா மண்ணையும் குயவன் தன் கையில் எடுக்க மாட்டாங்க. இந்த மண்ணை என் கையில் எடுத்தா
இதை பாத்திரமா என்னால் மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அந்த குயவனுக்கு வந்தால் மாத்திரமே அந்த மண்ணை குயவன் தன்னுடைய கரங்களில் எடுப்பான். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை என்ன தெரியுங்களா? உங்களை ராஜாவின் கரத்தில் பயன்படுத்துகிற பாத்திரமாய் அவரால் மாற்ற முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட கர்த்தர் இந்த நாளில் உங்களை அவரோட கரத்தில் எடுக்கிறார். எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லைங்க. நான் மற்றவருக்கும் பிரயோஜனமாக இல்லை, நான் எனக்கும் பிரயோஜனமாக இல்லை, நீ எல்லாம் என்ன பண்ண போறன்னு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க என்னை கேள்வி கேட்குறாங்க. அப்படின்ற சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்று அவருடைய கரங்களிலே உங்களை எடுக்க போகிறார். ஏன் தெரியுங்களா? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் கர்த்தர் உங்களை எடுக்க போகிறார்? அவர் உங்களை உருவாக்க உங்களை அவரோட கரத்தில் எடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த அவருடைய கரத்திலே உங்களை எடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உங்களை உபயோகப்படுத்த கர்த்தர் அவருடைய கரங்களிலே உங்களை எடுக்க போகிறார். ஒரே ஒரு கதையை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அந்த ஊருக்குள்ள பயணம் பண்ணார். போகிற வழியில நிறைய ஜனங்களை பார்த்தாரு, அவங்களோட சூழ்நிலைகள்லாம் பார்த்தாரு. ஒரு குயவன் வீட்டு பக்கத்துல அவர் நடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் இருந்த குயவன் ஒரு அழகான மண் பானையை தன்னுடைய கரங்களினால செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த ராஜா அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் செஞ்சு வச்சிருந்த அந்த பானையை 2 கையினால தொட்டுட்டார். அதை பார்த்த உடனே அந்த குயவன் பதறி போயிட்டு, இதை ஏன் தொட்டிங்க, இது இன்னும் காயவே இல்லையே அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு முகத்தை பார்த்தான். அந்த குயவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அவர் தான் அந்த தேசத்தின் ராஜா என்பதை அந்த குயவன் அறிந்து கொண்டான். அப்போ ராஜா சொன்னாரு, சத்தம் போடாத, கூட்டம் கூடிடும், இதற்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா போயிட்டார். ஆனால் இந்த குயவன் அந்த களிமண்ணை அதை நெருப்பில் சுட்டு அதை விற்பனைக்காக கொண்டு போனான். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்போ ஒரு செய்தியை சொன்னான், இது சாதாரண பானை அல்ல, இது ராஜாவின் கரங்கள் பதிந்த பானை அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கி கொள்வதற்காக அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க போட்டி போட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான ரூபாவை கொடுத்து அந்த பானையை வாங்கிட்டு போனாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ உலகத்தில் இருக்கிற ராஜா கைப்பட்ட அந்த சாதாரண பானைக்கே அவ்வளோ விலை கிடைக்கும்னா, இன்னைக்கு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை அவரோட கரத்தில் ஏந்தி கொள்ள போறார். இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த ஒரு பெரிய ராஜா இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் என் கரங்களில் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்குற உங்க ஒவ்வொருத்தரையும் அவரோட கரங்கள்ல எடுக்க போகிறாரு. இந்த மாதத்துல கர்த்தர் அவரோட கரத்துல உங்களை எடுத்து பயன்படுத்த போகிற பாத்திரமாய் நீங்க மாற போறீங்க. நான் சொல்றேன், ராஜாவின் கையில பயன்படுத்த போற பாத்திரமாய் நீங்க மாற போறீங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு அவர்களை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த போகிறீங்க. ஆண்டவரே, ராஜாவின் கையில் பயன்படுகிற பாத்திரமாய் நீர் மாற்ற போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட, வெட்கப்பட்ட, ஆண்டவரே, தோல்வி அடைந்த அதே இடங்களில் ஆண்டவரே நீர் திரும்பவுமாய் அவர்களை பயன்படுத்த போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்கள் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நிறைவாய், திருப்தியாய், ஆசீர்வாதமாய், சுகத்தோட, ஆரோக்கியத்தோட ஆண்டவரே இவர்கள் வாழ போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஷெக்கினா ரிவைவல் சர்ச் அம்பத்தூர் அப்படி என்கிற எங்கள் சபையின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.